என்ன கிழவி ஏதோ சுருட்டிட்டு போற போல இருக்கு. என்னப்பா அது? சுருட்டிட்டு போறதாவே இருக்கட்டுமே. யார் வீட்டில் சுருட்டிட்டு போறேன்? உன் வீட்டில் தானே. என்ன மகன் வீட்டுக்கு கிளம்பிட்டியா? ஆமாப்பா. என்னதான் அவன் நாயே பேயன்னு என்னை பேசினாலும் அவன் நான் பெற்ற புள்ள தானே. நாளைக்கு நான் காட்டுக்கு போனாலும் என்னை சுத்தி வந்து கொல்லி போட வேண்டாவன். ஏன் பாட்டி, நீ கண்ணை மூடினதுக்கு அப்புறம் இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ உயிரோட இருக்கும்போது உன்னை நல்லா கவனிச்சுட்டா என்னவா? அவன் உன்னை நடத்துற விதமும் உன்கிட்ட பேசுற பேச்சும் எரிச்சலா இருக்கும். இருந்துட்டு போகுது. எனக்கு அவன் மேல எந்த வித வருத்தமும் இல்லப்பா. ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷம் தான். இது அவனை நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? மாணிக்கம், என் காலம் முடிஞ்சு போச்சுடா. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவேன். ஏதோ முன்ன பின்ன பேசினாலும் பேசிட்டு போட்டுமே. என் வயிற்றுல இருந்து பிறந்த நாய் தானடா. ஆனா ஒன்று பார்த்துக்கோ, அவனை நம்பி வந்த பொண்டாட்டி மேல உசிரியே வச்சிருக்கான். கடைசி வரைக்கும் அவளை சந்தோஷமா வச்சிருப்பான். அவனும் சந்தோஷமாவே இருப்பான். மற்றவங்களை விட அவன் எவ்வளவோ மேலப்பா. சரி, நான் வரட்டுமா? நாளைக்கு வரேன். அண்ணே, கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க. என்னடா? எனக்கு அந்த விஷயம் குழப்பமாவே இருக்கு. இன்னைக்கு நீங்க பேசும்போது சம்மந்தம் இல்லாம எதுக்கு என்ன டேவிட்டை பத்தி எடுத்தீங்க? இன்னும் புரியல. நான் எதையாவது புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். நீங்க எதை நினைச்சுன்னு அப்படி சொன்னீங்க? செல்வம், உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். தனிமரமா நிக்கிற உனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படுதுடா. அது உன்னை புரிஞ்சுக்கிட்ட, உன்னை மதிக்கிற பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ அந்த சக்தி பொண்ணு உனக்கு பொருத்தமா இருக்கும்னு தோணுது. அவளுக்கும் மனசுல உன் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு என்னோட யூகம் தப்பா கூட இருக்கலாம். ஆனா அந்த சுந்தர் பையன் வந்து சக்தியை பொண்ணு கேட்டதாகவும் அதை அவன் மறுத்ததாகவும் நான் கேள்விப்படும் போது என்னோட யூகம் சரியா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த சுந்தர் வந்து அவளை பார்க்கறது எனக்கு எரிச்சலா இருக்குடா. ஏற்கனவே உனக்கு ஒரு கல்யாணம் நடந்து அதில் அந்த டேவிட் விஷயம், இதுவும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது தான்டா என்னோட பயம். சொல்றா செல்வம், சக்தியை பத்தி உன் மனசுல ஏதாவது? சத்தியமா இந்த செகண்ட் வரைக்கும் அப்படி எதுவும் எண்ணம் கிடையாது. ஒருவேளை பின்னாடி அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதை அந்த பொண்ணுகிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நிச்சயமா உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். அம்மா வரலண்ணே, வந்தா சொல்றேன். ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு இனிமே ஒருத்தி பொண்டாட்டிய வரணும்னு யோசிச்சு அவ மேல இவ்வளவு தூரம் கவனமும் அக்கறையும் காட்டுறீங்க. உங்களுக்கு ஏற்கனவே பொண்டாட்டியாகி ஒரு குழந்தையும் பத்துட்டு அண்ணி மேல இதுல காட்டுற அக்கறையில கொஞ்சமாவது காட்டலாம்ல. எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வேணும். நான் தனிமரமா இருக்கக்கூடாது. எனக்கு அனுசரணையா துணையா என்னை மதிக்கிற ஒரு பொண்ணு வரணும். இவ்வளவு தூரம் பேசுறீங்களே. இந்த இத்தனை குணங்களும் ஏற்கனவே நிறைஞ்சிருக்கிற ஒரு அருமையான மனுஷியை எப்படி நான் உங்களால் ஒதுக்கி வைக்க முடியுது? எப்படிரா? அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்களுக்கு அதை விட்டு தள்ளுங்கண்ணே. அம்மாவை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா காலம் பூரா இப்படிதான் இருக்கணும். எப்படிரா? அம்மா என்னடா அண்ணங்காரனுக்கு தம்பிக்காரன் மந்திரம் ஓதுறியா? தெரியும்டா. எப்ப அண்ணிய கூட்டிட்டு வர போறேன்னு வக்காலத்து வாங்கி பேசுவேன் அதானே? ஆமா, அப்படித்தான். என்ன தப்பு? என்ன தப்பா? டேய், எதுக்குடா என் உயிரை வாங்கிட்டு அலையிற? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போக தெரியாத உனக்கு? டேய் மாணிக்கம், இவன் என்னடா சொல்றான்? அம்மா விடுங்கம்மா, ராத்திரி வேளையில இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? டேய், வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா தின்னுட்டு தூங்க தெரியாதா உனக்கு? ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறேன்? அதையே நீயும் பண்ணலாம்ல. கொல்ல பக்கத்துல நின்னுகிட்டு அண்ணனும் தம்பி என்ன பேசுறாங்கன்னு வேவு பார்த்துக்கிட்டு இருக்க. பேசுடா, பேசு. இப்ப நீ தனியா நின்னுகிட்டு என்ன வேணாலும் பேசு.
எனக்குன்னு வந்து பிறந்திருக்க பாரு நீ. இவெல்லாம் ஒரு புள்ள, எப்ப பாரு வியாக்கியானம். இந்தாங்க. என்னங்க ரொம்ப டயர்டா இருக்கா? ஆமாம் தேவகி, சாயங்காலம் வாக்கிங் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கு. அநியாயத்துக்கு ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா டயர்டாக தான் இருக்கும். நான் சொல்கிறத கேளுங்க, இன்னும் 2 சப்பாத்தி கொண்டு வந்து தரேன், சாப்பிடுங்க. இந்த பாரு, சப்பாத்தியை நினச்சாலே ஒரு மாதிரியாக இருக்கு. தொண்டையை விட்டு இறங்க மாட்டேங்குது. என்னை என்ன பண்ண சொல்கிறேன்? என்னங்க நீங்கள் உடம்புக்குன்னு வந்த பிறகு நாக்குருசியெல்லாம் பார்த்தா எப்படி? பருப்பு நெய்யும் 4 வகை காய்கறிமா சாப்பிட்டது அந்த காலம்தான். இப்போவும் அதையே நினச்சிட்டு இருந்தா எப்படி? வாயை கட்டலைன்னா உடம்புக்கு ஆகாதுன்னு டாக்டர் படித்து சொல்லிட்டாரு. தேவகி, ஒரு சப்பாத்திக்கு மேலே சாப்பிட முடியல. என்ன பண்ண சொல்கிற? உங்ககிட்ட பருப்பு நெய்யோட சாப்பாடு கேட்காம இருக்கேன்ல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க. என்னப்பா இது சாப்பாடு அது இதுன்னு பேசிக்கிட்டு, முதல்ல இந்த டானிக் குடிங்க. இது எது சக்தி? சுந்தர்கிட்ட தானே அந்த சீட்டை கொடுத்து விட்டேன். சுந்தர் தாமா கொண்டு வந்து கொடுத்தாரு. சக்தி, ம்? சுந்தர் தம்பி ஆஃபீஸுக்கு வந்தாப்புல? நல்ல புள்ள, நாம கேட்காமலேயே தானா வந்து எல்லா உதவியும் பண்ணுது. இந்த காலத்துல இந்த மாதிரி குணம் யாருக்கு வரும்? சக்தி, என்னம்மா உனக்குள்ளே சிரிக்கிற? இல்லப்பா, சுந்தர் ஆஃபீஸ்க்கு வந்து மருந்து கொடுத்தப்போ நானும் அவரும் பொதுவா பேசிட்டு இருந்தோம். அப்ப செல்வம் சாரும் வந்திருந்தாரு. அதுக்கடுத்து மாணிக்கம் சார் சுந்தரை பார்த்து கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. என்னம்மா கேட்டாரு? சுந்தர், மருந்து வாங்கி கொடுக்கறதுன்றது உதவி, அதை நீங்க நேரடியா கொண்டு போய் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு உடனடியா உபயோகமாயிருந்திருக்கும். இப்படி ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்களேன்னு கேட்டாரு. அப்ப சுந்தர் முகத்தை பார்க்கணுமே, விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி அசட்டு களை. ஏய், மாணிக்கம் தான் எதை கேட்டாருனா நீ அதுக்காக சிரிச்சிட்டு இருக்க? பாவம் சுந்தர், ஏதோ இறக்கப்பட்டு உதவி பண்ணா எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க. சாரிண்ணே, தப்பா எடுத்துக்காத. அப்ப சுந்தர் முகம் போன போக்க நினைச்சா இன்னமும் சிரிப்பு வருது. வாசு சொல்றது சரிதான். மாணிக்கு எதுக்கு சுந்தர் தம்பிக்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்? இது அவருக்கு தேவையா? தேவகி, என்ன பேசுற? மாணிக்கம் கடைக்கு சுந்தர் போயிருக்காரு, அதனால அவர் கமெண்ட் அடிச்சிருக்காரு. எனக்கு என்னமோ எல்லாருமே நல்லவங்க தான். ஆமா, அதுலயும் சுந்தரம் அவங்க ஃபேமிலியும். அவங்கள நம்ம கோயில் கட்டி கும்பிடலாமா? அவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம இன்னும் எப்படிலாம் அசிங்கப்பட்டிருக்கணுமோ. நினைச்சாலே கஷ்டமா இருக்குமா? ஆமா, எனக்கு இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் பதறுது. அவங்க வீட்டுக்கு நாம இன்னும் பதில் சொல்லல, அது வேற எனக்கு உறுத்தலா இருக்கு. எதை பத்தி? உன்னை அவங்க பொண்ணு கேட்டு வந்தாங்கல்ல, யோசிச்சு சொல்றோன்னு அன்னைக்கு சொன்னோம். இப்ப வரைக்கும் அதை பத்தி அவங்க நம்ம கிட்ட கேட்கவே இல்லை, நாமளும் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனா ஏதாவது பதில் சொல்லித்தானே ஆகணும், அதானே முறை. இதில் குழம்புறதுக்கு எதுவுமே இல்ல, சான்ஸ் இல்லைன்னு கிளியரா சொல்லிடுங்கம்மா. என்னடி இப்படி பட்டுன்னு சொல்ற? வேற எப்படி சொல்ற? இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க முடியுமா? அப்படி இல்ல சக்தி, நல்ல குடும்பம், நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத. இப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்கு? கல்யாணம்னு ஆரம்பிச்சா அதுக்கு கண்டிப்பா ஒரு தொகை செலவாகும். அந்த பணம் நம்ம கிட்ட இருந்தா ஒரு கடனையாவது அடைச்சிடலாம். இதுதான் நம்ம நிலைமை. இப்படி ஒரு சூழ்நிலையில எனக்கு கல்யாணம் தேவையா? வேண்டாம், இதெல்லாம் ஒத்து வராதுன்னு கிளியர் கட்டா அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஆனா சக்தி, போதும்மா, இனிமே இதை பத்தி பேசாத, தயவு செஞ்சு விட்டுரு. என்னடி செல்லம், விளையாடணுமா அம்மாவும் கூட? என் தங்கத்து கூட லீலா, விளையாடணும் செல்லம். இந்தா. விஜி, இந்த என்னக்கா இது? குங்குமப்பூ போட்ட பால். எதுக்குக்கா இதெல்லாம்? ஏய், என்ன கேள்வி இது? அதுக்கு இல்ல லீலா, ஆளுக்கு ஒரு மனக்குழப்பத்தோட இருக்கும்போது சரோக்கா மெனக்கிட்டு இதெல்லாம் பண்ணணுமா? விஜி, அது வேற இது வேற. உன் புருஷன் உன்னை பாத்துக்கிறதுல பாதியாவது நாங்க உன்னை பாத்துக்க மாட்டோமா என்ன? அப்பா, பால். என்னப்பா
ஏதோ யோசனையில இருக்கீங்க. சரோ, கோபி மாப்பிள்ளைகிட்ட நான் பேசுனதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட நான் சொன்னதெல்லாம் சரியா? என்னப்பா நீங்க பேசுனது சரியான்னு என்ன கேக்குறீங்களே? நீங்க தப்பா பேசுவீங்களா? அப்படி இல்லைடா, அவர் சொன்னதெல்லாம் கேட்டது என் மனசில் என்ன பட்டுச்சோ அதை சட்டுன்னு சொல்லிட்டேன். அப்புறம்தான் யோசித்தேன், இதில் உன் அபிப்பிராயத்தை நான் கேட்கலையே. அப்பா, என் மனசுலயும் அதான்ப்பா இருக்கு. அந்த வீட்டில் அத்தைக்கும் நிர்மலாவுக்கும் நடுவில் நான் நம்பிட்டு இருக்கிறது அவரை மட்டும்தான். அவரோட அன்பும் அக்கறையும் இல்லைன்னா நான் எப்படிப்பா அந்த வீட்டில் இருக்கிறது? அவர் என்னமோ நான் அங்கே வரணும்னு மனசில் ஆசைப்படுறாரு. அதை மனசில் வச்சுக்கிட்டா எப்படிப்பா? என்கிட்டயும் சொல்லணும் இல்லையா? அவரோட அக்கறைய நேரடியாக என்கிட்ட சொல்லாமல் இன்னொருத்தர் மூலமாக சொல்லி அனுப்புனா அதை எப்படிப்பா என்னால் முழுசாக ஏற்றுக்க முடியும்? நீங்கள் சொன்னதான்ப்பா சரி. அப்பா 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 என்னப்பாச்சு? அப்பா 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 என்னாச்சு? அப்பா அப்பா என்னாச்சு? ஏன்ப்பா கண் கலங்குறீங்க? ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா என்னப்பா? டேய், உங்களெல்லாம் கட்டி கொடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் பிரச்சனை வரும்போதெல்லாம் பறந்து விட நீங்க ஓடியாரீங்க ஆறுதலுக்காக. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறதா தெரியல. அண்ணா, உங்க அப்பனுக்கு ஒரு முடிவு இருக்குதா? என் காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க யாருக்கிட்ட ஓடுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஏன்டா இப்படி சத்தம் போடுறீங்க? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஏய் லூசா பாணி, என்ன நீ இந்த நேரத்துல கால பேப்பரை படிச்சிட்டு இருக்க? தூக்கம் வரலடா. தூக்கத்துக்கு 10 யோசனைகள் பேப்பர்ல போட்டிருந்தான், அதான் புரட்டி பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு எதுக்கியா 10 யோசனைகள்? ஒரு 10 மாதிரி போட்டேன்னு வச்சுக்க, நிரந்தரமா தூங்கிட வேண்டியதா? ஐயோ, நம்ம வீட்டை நேரங்காலம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. தலை வேற பிக்குது. ஏண்டா என்ன பண்ணாங்க இப்போ? என்ன என்ன இங்க என்ன கலாட்டா? என்ன வேற ஒண்ணும் இல்ல செல்லம், நான் இந்த இயற்கை உபாதைக்காக யதார்த்தமா வெளியே வந்தேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அடச்சே, மேட்ரு சப்புன்னு போயிடுச்சு. என்னவோ சண்டையா இருக்குன்னு என் தூக்கத்தை கலைச்சுக்கிட்டு எந்திரிச்சு வந்தேன். இங்க வந்து பார்த்தா தூக்கம் வரலன்னு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஏங்க தூக்கம் வரலங்க? நீங்க வந்து படுத்தீங்கன்னா தன்னால தூக்கம் வரப்போகுது. இங்க பாருங்க, சண்டை போடலன்னா மெதுவா பேசணும். நாளை காலைல நான் ஆபீஸ்க்கு போகணும். அப்படி சண்டை போடுறதா இருந்தா என்னையும் கூப்பிடணும். ஓகே ராஜாத்தி, நீ போய் வந்து படுத்துக்க. வாச்சதுக்கு பாரு, சண்டை போடலையா? இந்த நேரத்துல யாரா இருக்கும்? குடுகுடுப்பக்காரனா இருப்பானோ? குடுகுடுப்பக்காரன் குடுகுடுப்பே தான் ஆட்டுவான், கதவை தட்ட மாட்டான். யாருன்னு போய் பாருங்க. சிவராமா, நீ போய் பாரு. நானே பயந்து போய் கிடக்குறேன். வேணா நீயே போய் தரமாப்ல. எனக்கு பயமா இருக்குன்னு தானே நான் உன்ன அனுப்புறேன். இவனை அனுப்பு. சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, நீ போய் பாரு. டேய், இதுக்காக ஏன்டா போட்டி போட்டுட்டு? நான் மந்திரிச்ச கயிறு கட்டியிருக்கேன். வா, 3 பேரும் போய் தர. சரி வாங்க. வா வா வா. அவனுக்கு பயமாப்ல. நம்மளே அச்சம் என்பது இல்லையே, வச்சிமனம் பக்கத்திலே இருந்து அவனை திறக்க விடு. ஏன் சகல பார்த்து தரையா? பேய் பிச்சாத ஆக்கி இருக்க போகுது. என்ன இன்னும் தூங்கலையா? எல்லாம் முழிச்சிட்டு இருக்கீங்க. பேசிக்கிட்டே இருந்தோம். மாப்பிள, கதவை தாப்பால் போடு.
என்னடா கோபி ஆச்சரியமா இருக்கு? அழகர் குளம் போற நீ மாமனார் வீட்டில் தங்காம இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. மாப்பிள விஜய்க்கு உனக்கு ஏதோ பிரச்சனையா? ஏய் அடிச்சு பல்லகெல்லாம் உடைச்சிருவேன். யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற நீ? அதானே தப்பு தண்டா பண்ணா கூட பொண்டாட்டி காலில் விடுவானே தவிர பொண்டாட்டி கோச்சுக்கணும் கோபி. ஏண்டா கோபி என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? வேற விஷயமா போனேன் மாமா. வேற விஷயமா? ஏண்டா கோபி எங்களுக்கு தெரியாம அழகர் குளத்தில் ஏதாவது நிலங்களை வாங்கி வச்சிருக்கியா? அப்படி இருந்தா சொல்றா கோபி. மாமா அப்படி ஏதாவது வாங்கினா கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். கோபி வா 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 வா. அப்பா ஊர்ல எல்லாம் சௌக்கியமாப்பா? நல்லா இருக்காங்க. விஜய் எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்குப்பா. விஜய் பார்க்கணும் போல இருக்குப்பா, கண்ணிலே இருக்காப்பா. இது என்னப்பா விஷயம்? நாளைக்கே போய் பார்த்துட்டு வாங்கப்பா. ச்சே, இந்த குடும்பம் மாதிரி விவசாய கட்ட குடும்பம் வேற எங்கேயும் பார்க்க முடியாதுடா. ஏன்? பின்ன என்னடா, விஜய் நேத்தி தான் ஊருக்கு போயிருக்கு, இன்னைக்கு நீ போயிட்டு வந்திருக்க, மாமா நாளைக்கு போறாங்கிறாரு. ஏண்டா சம்பந்தி குடும்பத்துக்கு முக்காலி தூக்கணுங்கிறதுக்காக குடும்பத்துல பிறந்திருக்கீங்க போல இருக்கு. அசிங்கத்திலையும் அசிங்கம்டா. கொஞ்சமாவது வயசாகி போச்சு நினைச்சு பார்க்க வேண்டாம். அறிவிட்டதனமா பேசாதீங்க. கொஞ்சமா நாரியமா பேச கத்துங்க. நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் நானும் பேசுறேன். நாரிய குறைச்சா நீ நடந்துக்கிறேன். தான் உலகத்துல அசியமா கல்யாணம் பண்ணிருக்கியா? மாமனார் வீட்டுக்கு அடிக்கடி வரைஞ்சு கட்டிட்டு போயிட்டு இருக்க. ஏன் பொண்டாட்டிய பார்க்க ஏன் மாமனார் வீட்டுக்கு நான் போறேன்? அதை கேட்க நீங்க யாரு? ஏய் கோபி, அவனுங்க மாமா, மரியாதை பேசாமா. அவர் அப்படி பேசலையே. விவசாய கிட்ட போயில பேசிட்டு இருக்காரு. யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், எப்படி பேசணும்னு தெரியாமல உளறிட்டு இருக்காரு. டேய் உனக்கு ஏன்டா இவ்வளவு கோவம் வருது? அவர் என்ன இல்லாததைய சொல்லிட்டாரு? உள்ளதுதானே சொன்னாரு. என்னைக்கு அவர் உள்ளத பேசினாரு? எப்பவுமே இல்லாத போல சேத்தன பேசுவாரு. அக்கா மரியாதை அவர்கிட்ட சொல்லுவே. தேவையெல்லாம் அப்பா அப்பா இழுத்து பேசினாரு. அப்புறம் சமயத்துல ஒரு மாதிரி இருக்க மாட்டேன். கோபி நீ எதுக்கு அவரை மாதிரி ராத்திரி நேரத்தில் கூச்சல் போட்டுட்டு இருக்க? அக்கம் பக்கத்தில் என்ன நினைப்பாங்க? வா போங்கப்பா, போங்க போங்க வா. வாயில வசம் வச்சு தைக்க. ஏண்டா குமாரு, இப்ப நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன்? அடிக்கடி மாமனார் வீட்டுல போய் தங்கறது அசிங்கம் தானே அட்வைஸ் பண்ணேன். இப்படி கோச்சிட்டு போறான். அந்த மடையனுக்கு அறிவு இல்லையா? அவன் எதுக்கு அடிக்கடி போகணும்? வெக்கமே இல்லாம உன்ன மாதிரி பர்மனண்டா இங்கே புரியுதுல? போ போய் படு போ.